இன்றைக்கி வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக எண்ணெய் காய்ச்ச போகிறோம். முடி கொட்டுற பிரச்சனை, இளநரை பிரச்சனை, அப்புறம் அங்கங்கே சொட்டையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எண்ணெய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 3லேருந்து 6 மாதத்துலலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே பொருளை வச்சு நல்ல ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். என்னோடய ஸ்டைலில் சூப்பராக ஒரு ஹேர் பேக்கும் சூப்பராக ஒரு ஹேர் ஆயிலும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கிலோ பெரிய நெல்லிக்காய், 1/4 கிலோ சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 10லேருந்து 15 எலும்பிச்சம் தோலையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அது ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா காய விட்டுடுங்க. ஒரு 4-5 கத்தாழையை கட் பண்ணி அதை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதையும் காய வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 2 கட்டு மருதாணி இலை எடுத்திருக்கேன். ஏன்னா இளநரைக்காக நம்ம செய்கிறனால 2 கட்டு மருதாணி இலை, ஒரு 4-5 கொத்து செம்பருத்தி இலை, ஒரு 15லேருந்து 20 செம்பருத்தி பூ, அது நல்லா காஞ்ச பூவாக எடுத்திருக்கேன். இன்னும் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா காய வச்சுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை நல்லா தாராளமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி கீரை இருக்கு இல்லைங்களா, அதையும் எடுத்திருக்கேன். நல்லா கரிசலாங்கண்ணியும் காய வச்சு சேர்த்துக்கலாம். சோத்து கத்தாழை, நெல்லிக்காய், சின்ன வெங்காயம் காய வச்சோம் இல்லைங்களா, அது நல்லா மொறுன்னு காஞ்சிருக்கு. இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே இந்த காஞ்ச இலைகளையும் சேர்த்துக்கோங்க. இலையெல்லாம் அப்படியே நிழல்லே காய வச்சுக்கோங்க. இது வெயிலில் காய வைக்கணும் அவசியம் இல்லை. நிழல்லே ஒரு 2 நாள் காஞ்சதுனாலே இப்போ இருக்கிற வெயிலுக்கு நல்லா சூப்பராக காஞ்சி வந்துடும். எல்லா இலையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் எந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கலனாலும் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் பவுடராகவே நமக்கு கிடைக்கும். எனக்கு கரிசலாங்கண்ணி கீரை வந்து பத்தாதோன்னு தோணுச்சு. அதனால் ஒரு பேக்கெட் கரிசலாங்கண்ணி கீரையும் அதுக்கப்புறம் அவுரி பொடியும் வாங்கியிருக்கேன். அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 50 கிராம் வெந்தயம், 50 கிராம் கரிஞ்சீரகம் ஒரு பேனில் சேர்த்து லைட்டாக கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பொடி பண்ணி வச்சதெல்லாம் நல்ல ஒரு சல்லடையில் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். இது ஏன் நம்ம சலிக்கிறோன்னா, நம்ம ஒரு ஹேர் பேக் செய்ய போகிறோம் இல்லைங்களா, அதில் குறுனியாக இருந்ததுன்னா சரிப்பட்டு வராது. அதனால் நல்ல ஃபைன் பவுடராக இருந்துச்சுன்னா அது சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சலிச்சுக்கோங்க. சலிக்க முடியாதது அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் காய்ச்சும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ சலிச்சதெல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் நல்லா ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் இல்லைன்னா தயிரில் இல்லைன்னா ரோஸ் வாட்டரில் கூட நீங்கள் கலந்து தலையில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் தலையில் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு கண்டிப்பாக ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இரும்பு பாத்திரத்தில் எண்ணெய் காய்ச்சினீங்கன்னா மட்டும்தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். அது நல்ல வேலை செய்யும். 1 லிட்டர் நல்லெண்ணெய், 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1/4 லிட்டர் விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த அளவு வேண்டாம் அப்படின்னா 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1/4 லிட்டர் நல்லெண்ணெய், ஒரு 100 மில்லி விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயெல்லாம் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியெல்லாம் உள்ளே சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே அப்படியே கலந்து விடுங்க. இந்த எண்ணெய் வந்து லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் காய்ச்சணும். ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்கக்கூடாது. நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக புகஞ்சு போயிடும். அதே மாதிரி நம்ம உள்ளே சேர்த்திருக்க பொருளெல்லாம் நல்லா கரிஞ்சு போயிடும். அப்புறம் எண்ணெயே ஒரு மாதிரி கருகின வாடடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சேர்த்த எண்ணெயோட அளவு வந்து அப்படியே பாதிக்கு பாதி கம்மியாயிரும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பச்சை கலரில் அப்படியே நுரைச்சி வந்திருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி நுரைச்சி வந்திருக்கு இல்லைங்களா, இந்த நுரையெல்லாம் அடங்கி தெளிவாகணும். இந்த மாதிரி ஏன் நுரைச்சி வந்திருக்குன்னா, அந்த எண்ணெயில் ஈரப்பதம் இருந்தால் தான் இந்த மாதிரி நுரைச்சி வந்திருக்கும். நுரையெல்லாம் அடங்கிருச்சுன்னா சுத்தமாகவே அந்த எண்ணெயில் வந்து ஈரப்பதம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம அரைச்ச பொருளோட பச்சைத்தன்மையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த அளவுக்கு அந்த நுரையெல்லாம் அடங்கி தெளிவானால் மட்டும்தான் நம்மளால் ரொம்ப நாள் இது ஸ்டோர் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு மாதிரி சிக்கு வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. ஃபுல்லாக நுரையெல்லாம் அடங்கிருச்சு. அந்த எண்ணெய் ஃபஸ்ட்டு பச்சை கலரில் நுரை பொங்கி வந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் மாறி இப்போ ஒரு நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது. நான் நம்ம சேர்த்த பொருளை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கரிஞ்சு போகலை. கரிஞ்சு போயிருந்ததுன்னா உங்களுக்கு அந்த வாசத்துலேயே தெரிஞ்சு போயிடும் கரிஞ்சு போயிடுச்சுன்னு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேன்லேயே அப்படியே விட்டுற போகிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நாள் அப்படியே விட்டுடுங்க. இந்த இரும்பு பாத்திரத்திலே இருக்க என்ன ஆகும்னா அப்படியே அந்த எண்ணெய் வந்து நல்ல ஒரு டார்க் கலரில் மாறிடும். இப்போ அந்த எண்ணெய் வந்து ஒரு வெதுவெதுப்பான சூடில் இருக்கும்போதே இந்த வேம்பாலப்பட்டை ஒரு 2 பட்டையை மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க.
அது நான் சேர்த்துன கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் பாருங்களேன், அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக கொதிச்சு வந்துட்டே இருக்குது பாருங்கள். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2-3 நாள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அந்த எண்ணெய் வந்து நல்லா கருன்னு ரெடியாக இருக்கும். இது நீங்கள் தலையில் தேக்க தேக்க இளநரை வந்து மாறிட்டே இருக்கும். நம்ம அவுரி சேர்த்துருக்கோம், கரிசலாங்கண்ணி சேர்த்திருக்கோம், மருதாணி இலை சேர்த்திருக்கோம், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்திருக்கோம், வேம்பாலை பட்டை சேர்த்திருக்கோம். இது அப்புறம் வெந்தயம், கருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லையா, இதெல்லாம் இளநரைக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு அது நல்லா தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஈரமே இல்லாத ஒரு பாட்டிலில் ஒரு ஃபனல் வச்சு அதுக்கு மேலே நம்ம ஒரு வடிகட்டி வச்சு மேலாப்பில் தெளிஞ்ச எண்ணெயை மட்டும் எடுத்து ஊற்றி நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த எண்ணெய் வந்து நம்ம சாயந்தரம் நேரமாக தலையில் தேய்ச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம தலைக்கே குளிச்சுக்கலாம். வாரத்தில் ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். ஒரு 3லேருந்து 6 மாதத்துலேயே உங்களுக்கு சூப்பராக டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரும்பு பாத்திரத்தில் எண்ணெய் காய்ச்சுங்க. அந்த எண்ணெய் வந்து ஒரு 3 நாள் அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து நல்ல இரும்பு சத்து ஏறி தலைக்கு தேய்க்க உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.